வணக்கம் மக்களே. அதாவது இன்று ஜோசப் விஜய் நம்ம முதல்வர் அவர்கள் போதை ஒழிப்பு குறித்து ஒரு மாரத்தான் போட்டி துவக்கி வச்சிருக்காரு. அதாவது ஸ்போர்ட்ஸை எடு ட்ரக்ஸை விடு என்ற தலைப்புல மாரத்தான் போட்டி துவக்கி வச்சு அந்த மாரத்தான்ல இவரே ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் ஓடி வந்திருக்காரு. இதை ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்தியாவிலேயே முதலாக இவர் தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்த முதலாக அப்படின்ட்டு வழக்கம் போல அவங்க ஒற்றை ஸ்டிக்கரவே ஒட்டிட்டு இருக்காங்க. இதுல திராவிட இயக்கங்கள் எத்தனையோ சாதனைகளை முதலாக படைச்சிருக்கு. ஏன் காஷ்மீரை சார்ந்த உமர் அப்துல்லா அவர்கள் 23 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடி இருக்காரு. அது இல்லாம நம்மளும் நிறைய மாரத்தான் மாரத்தான் நடத்தி இருக்கோம். இந்த முதலாக அப்படின் போது இந்தியாவிலேயே முதலாக கலைஞர் அவர்கள் தான் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அப்படின்னு சொல்லி கொண்டுகிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்ல, தந்தை பெரியார் அவர்கள் இது என்ன பெரியார் ஆட்சின்னு சொல்லிக்கிறீங்க நீங்களா, ஒரு தாழ்த்தப்பட்டவன் இதுவரைக்கும் ஒரு நீதிபதியா வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி எழுப்பின உடனே கலைஞர் உடனே வரதராஜன் என்பவரை நீதிபதியாக ஒரு தாழ்த்தப்பட்டவரை எஸ்சியை நியமிச்சாரு. இந்தியாவிலேயே முதலாக அவர் தான் எஸ்சி நீதிபதி. அதே போல பெண்களுக்கு இந்த அரசு வேலையில இடஒதுக்கீடு கொடுத்ததும் இந்தியாவிலேயே முதலாக கலைஞர் அவர்கள் தான் கொடுத்தாரு. இது மாதிரி ஏராளமான திட்டங்கள். இப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து பயணம் முதலாக கொடுக்கப்பட்டது இந்தியாவிலேயே. அதே போல மகளிர் உரிமை தொகை முதலாக கொடுக்கப்பட்டது. இப்படி ஏராளமான திட்டங்கள் திராவிட இயக்க வரலாற்றை எடுத்துக்கிட்டாக்க இந்தியாவிலேயே முதலாக செஞ்சது திமுக ஆட்சியில ஏராளமான செஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க எதற்கு எடுத்தாலும் முதலாகன்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது முதல்வர் அவர்கள் ஒரு மரத்தான துவக்கி வச்சிருக்காரு போதை ஒழிப்புக்காக அப்படின் போது அதை பத்தி பேசாம வழக்கம் போல இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவரோட ட்ரெஸ்ஸை பாத்தீங்களா, உங்களுடைய டிஷர்ட் பாத்தீங்களா, அவங்க கண்ணாடியை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்து ரீல்ஸ் போட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த எப்போதுமே இவங்களுடைய கட்சியோட பிராண்டா இருக்கிறது இந்த தனி மனித துதிப்பாடலாவே இருக்கு. ஒரு பக்கம் விஜய துதிப்பாடிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீது அதுவும் தனி மனித வன்மத்தை கற்கும் விதமாகவே அவங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த ட்ரக்ஸ் ஒழிப்பு மாரத்தான தொடங்கி வச்ச இந்த நேரத்துல அவங்களுடைய அமைச்சரவையை சேர்ந்த மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் அவர்கள் அவர் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின அந்த ஏதோ ஒரு போதைப் பொருள் கொக்கைன் சொல்றாங்க, அதை செல்போன்ல கொட்டி அவர் அந்த ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு பக்கத்துல இருக்கு, அது அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இது குழந்தைக்கு மாத்திரை நுணுக்கிறதுக்குன்ட்டு செல்போன்ல மாத்திரை நுணுக்குனா போனே உடஞ்சு போயிடும். அந்த கொக்கைன் எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல போய் பார்த்தேன். அந்த மாதிரி தான் செல்போன்ல கொட்டி தான் அந்த ரூபாய் நோட்டை வச்சு தான் அதை பிரிச்சு வச்சிருந்தாங்க. எப்படி அதை பிரிச்சு வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி. அப்ப அது மட்டும் இல்ல, அவர் கட்சியில இருக்கக்கூடிய அவர் கட்சியில பெரும்பாலும் இளைஞர்கள் தான் அதிகம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த இளைஞர்கள்லாம் இந்த போதை பழக்கம், மது பழக்கம், இந்த சிகரெட் குடிக்கிறதெல்லாம் விட்டாலே நாட்டுல இந்த குற்றங்கள்லாம் குறையும். இது போன்ற அதே போல இந்த சரத்குமார் போன்ற அமைச்சர்களை போதை பழக்கத்துக்கு உள்ளானவங்கள அமைச்சரவையில வச்சிட்டு இருக்கிறதும், அதே போல ஒரு எம்எல்ஏ குடிச்சுட்டு டான்ஸ் ஆடினாரு, இவங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராகவும் வச்சிட்டு இருக்கிறது மக்களுக்கு ஆபத்து, அவங்களுக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுக்கறது, இவங்கெல்லாம் சஸ்பெண்ட் செய்யணும்னு இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவருடைய தனி மனித துதிப்பாடல் இல்லாம அவர் இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்காருன்னா அதை ப்ரமோட் பண்ணுங்க. தனி மனித துதிப்பாடல் என்னைக்கோ அது மக்களுக்கு உதவாது.